யாரையும் அவர் நம்பலை, யாரையும் பார்க்காம தோணிபுர பெருமானை பார்த்தார். நேராக பார்த்தா தோணிபுர பெருமான் இருக்கிறார். பெருமானே குழந்தையை பார்த்துங்க, குழந்தையை பார்த்துங்க என்று பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு இறங்கினார். எப்போ அவர் ஒப்படைத்தாரோ அப்புறம் அவருக்கு குழந்தை கிடையாது, ஏன்னா இறங்கிட்டார் இல்லையா. இறங்கினார், ஏறி வர்றபோது அவர் குழந்தை கிடையாது, அவர் ஞானசம்பந்தராக மாறுகிறார் என்று பார்க்கிறோம். தோணிபுர பெருமானை கேட்டு வேண்டிக் கொண்டு குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொன்னார். இப்போ குழந்தை பேசாமல் இருக்குது, அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்குது. இறங்குகிறார், குளிக்கிறார், அப்பா கண்ணுக்கு தெரிகிறார், நீராடுகிறார், நியமம் செய்கிறார், அனுஷ்டானம் பண்ணுறார், எல்லாத்தையும் பார்க்குது, ஏன்னா அப்பா தெரிகிறார். அடுத்து கடைசியாக அகமருடன் மந்திரம், பாவங்களை நீக்குகின்ற மந்திரம். அகமருஷ மந்திரம் என்பது நீருக்குள்ளே மூழ்கி ஒரு சில நேரம் அந்த மந்திரங்களை சொல்லணும். அப்போ என்ன செய்கிறார் பார்க்கிறார், இப்போ உள்ள முழுகப் போகிறவே என்று மறுபடியும் தோணிபுர பெருமானை பார்க்கிறார். சிவபாதிரை பார்த்துட்டு, நீங்கள் தான் பெருங்காவல், நான் உள்ளே போய் உங்களை மந்திரம் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் பெருங்காவல் என்று சொல்லிவிட்டு முழுகுகிறார். பேராது முழுகினார் என்றார். அந்த அகவரணம் செய்கிற பொழுது, நீராடுகிற முழுகிற பொழுது தண்ணி விலை வேகமாக வரக்கூடாது, திடீர்னு குதிக்கக்கூடாது, மெல்ல முழுகிறார். மெல்ல முழுகிறார் இல்லையா, குழந்தை பார்க்குது. நின்று கொண்டிருந்த அப்பா மெல்ல முழுகிறார்னா நீச்சல் தெரியாத முழுகிறாருன்னு நினைச்சிட்டது. உள்ளே போயிட்டார் என்று அப்பாவை காணவில்லை, தந்தையை காணவில்லை என்றால் அப்பான் தானே அழணும். எங்கே மறைந்தாரோ அங்கே தானே பார்த்து அழணும், அங்கே பார்த்து அழலை. சேக்கிழார் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு அப்பா நினைவு வருகிறது என்றால், அப்பா என்றால் சிவபாத இருதயம் அல்ல, பிரிந்து சென்றாரே, கைலாயத்திலிருந்து வந்தார் அல்லவா, மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மையல் செய்து இம்மண்மையில் பிறக்குமாறு காட்டினான்னு பாடுறாரா ஞானசம்பந்தர். அந்த நினைவு வருகின்றது. கைலாயத்தில் இருந்த பெருமானுடைய நினைவு வந்ததாலே முன் உணர்வு மூல, எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு முன்பு தவத்தி நீட்டம் சொன்னாரோ அதுபோல முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார். எங்கேயும் பார்க்காம வேறெங்கும் பார்த்து அழுவார். இப்படி பார்த்தார், எங்கேயும் பார்க்காமல் தோணிபுரத்தை பார்த்து அழுகிறார். அழுகிற பொழுது அப்பான்னு அழலை, அம்மே அப்பா, அம்மா அப்பான்னு தான் அழறார். மறைந்தது அப்பா தான், ஆனால் அம்மா அப்பான்னு அழறார். அம்மே அப்பா என்று அழுதார்னா சேக்கிழாரம் சொல்கிறார். ஏனென்றால் அம்மையப்பராக நமக்கு அருளியவர்கள் அல்லவா கைலாயத்தில். எனவே அம்மையப்பரை நினைவு வருகின்றது, அப்பா நினைவு மட்டுமல்ல, அம்மா நினைவு வருவதாலே சிவபாதி இருதரே அவர் மறந்துட்டார், அப்பயே மறந்துட்டார். அவருக்கு வந்த நினைவு என்று சொன்னால் கைலாய பெருமானும் அம்மையும் அப்பனுமாகத்தான் நினைவு வருகின்றது. அவர் அழுகிறார். அழுத பின்னால் நமக்கு வரலாறு தெரியும். அதனால் முன்னே நடந்த உணர்வு பழைய செய்தியை மறக்காமல் சொல்கிறார் சேக்கிழார் என்றால் அதை நம்புகிறார் என்பது அர்த்தம்.